எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் பேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் பேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பொதுவாக இந்த நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கிற காலங்களாக இருக்கிறது. இந்த லெந்து காலங்கள் பல திருச்சபைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய திருச்சபையிலும் ஈஸ்டர் ஆராதனை வரைக்கும் சிலுவையை மையமாக வைத்த செய்திகளை தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அவருடைய பிறப்பை தியானிப்பதை காட்டிலும், பரலோகத்திலிருந்து பிதாவுக்கு சமமாய் இருந்தாரே, அந்த மேன்மையிலிருந்து இந்த பூலோகத்திற்கு மானிட உருவில் வெளிப்பட்டாரே, அந்த பிறப்பின் அன்பை தியானிப்பதை காட்டிலும், ஆண்டவர் 3.5 வருடங்கள் இந்த பூமியிலே ஊழியம் செய்யும்போது, மனிதர்களுக்குள்ளாக நடந்து திரியும் போது மனதுருகி அவர் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த அற்புதங்களை, அதிசயங்களை தியானிப்பதை காட்டிலும் அவருடைய சிலுவையில் மரித்த அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்ட அந்த அன்பை நாம் தியானிக்கும் பொழுது அவரது அன்பை நம்மால் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். பிறப்பை காட்டிலும்
அற்புத அதிசயங்களை காட்டிலும் சிலுவை பாடுகள் மூலமாகத்தான் ஆண்டவருடைய அன்பு அதிகமாக வெளிப்படுகிறது. ஆதலால் இந்த நாட்களிலே தேவனுடைய அன்பை முழுமையாய் விளங்கிக் கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் குடும்பமாக திருச்சபையாக நாம் யாவருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை அதிகமாக விவரிக்கும் ஒரு புத்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 9 அதிகாரத்தில் இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 53 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நித்தியம், எட்டர்னல், இவைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த முழுமையான தீர்க்க தரிசனங்கள் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா புத்தகம். இந்த ஏசாயா புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் உண்டு. நம்முடைய வேதத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. 66 புத்தகங்களையும் ஏசாயா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசாயா 1 அதிகாரத்தை வாசிங்கன்னா அதனுடைய சாரம்சம் அந்த 1 அதிகாரத்தில் இருக்கும். ஏசாயா தனது 66 அதிகாரத்தில் வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களையும் உள்ளடக்கி எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு அவர் கையினால் வாய்க்கும். பொதுவாக மாதத்தின் முதல் வாரத்தில் ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை எடுத்து தியானிப்பது நமது வழக்கம். இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தருக்கு சித்தமானது அவரது கையினாலே வாய்க்கும். அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் கடைசியாக கொண்டு போகிறேன். இந்த 10 வசனத்திலிருந்து 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய கவனம் இங்கே இருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதல் குறிப்பு, தேவன் கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார். வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கவனிக்க கேட்கிறேன். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் பாடுகளின் வழியாக நொறுக்க சித்தமாயிருந்தார். கர்த்தரோ ஆண்டவரை நொறுக்க சித்தமாகி. தேவனுடைய சித்தம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவன் கிறிஸ்துவை நொறுக்குகிற சித்தத்தோடு இருக்கிறார் என்கிற இந்த சித்தம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த தேவனுடைய சித்தத்தை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். தேவனது ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனது விருப்பம், தேவனது சித்தம். இந்த சித்தத்தை நம்முடைய மூளை அறிவு ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் தேவ ஜனங்களை கர்த்தர் நொறுக்க போகிறார். தேவ ஜனங்களை பாடுகளுக்கு உட்படுத்த போகிறார். இதுதான் தேவனது சித்தம். நம்முடைய மூளை தடுமாறுகிறது. என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்த சித்தமாய் இருந்தார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே உயர்ந்த நாமமாய் இருக்கும்படி சித்தமாய் இருந்தார். இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அவர் மூலமாய் பலத்த அற்புதங்களை, அதிசயங்களை நடப்பிக்க தேவன் சித்தமாய் இருந்தார். இதெல்லாம் சந்தோஷமா ஆமேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக இருந்தார். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை, போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், நம்முடைய இருதயம் நொறுங்கும்படியாக, நம்முடைய மனம் கலங்கும்படியாக சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக, உருவாக வேண்டும் என்பதற்காக என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எபிரேயரிலே வாசிக்கிறோம், தேவன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அவர் சிட்சிப்பதினாலே தான் நாம் இன்றைக்கு வேசி பிள்ளைகளாக இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ பாவத்தில் நம்ம விழுந்து போகாதபடி அல்லது பாவத்தில் நம்ம தொடர்ந்து துணிகரமாய் வாழாதபடி பாடுகள், போராட்டங்கள், சிட்சைகள் வழியாய் தேவன் நம்முடைய இருதயத்தை நொறுக்கி அவர் பக்கமாய் திருப்பி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி. உங்களுக்கும் எனக்கும் தேவன் நொறுக்குகிறார், பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்.
அதன் மூலமாய் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததே பரிசுத்தம், அவரிடத்தில் பாவமே இல்லை அல்லவா? ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களால் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஒரு சவால் விட்டார் ஆண்டவர். ஒருத்தர் அவருக்கு முன்பாக நிற்கல, நீர் இந்த தவறை செய்தீர் என்று ஒருவரும் அவரை குற்றப்படுத்தவில்லை. மனிதர்களுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, சாத்தானுக்கு முன்பதாக ஆண்டவர் சவால் விட்டார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சாத்தானுக்கு எதிராக வெற்றி முழக்கமிட்டார். பிறக்கும் போதே பரிசுத்தம், வாழும் பொழுதும் எவ்வித கரைகளும் இன்றிய பரிசுத்தமான வாழ்க்கை, மரணம் வரைக்கும் அவர் தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாமல் இருந்தார். நமக்கு ஆண்டவர் பாடுகளுக்கு உட்படுத்துகிறார், சோதனை அனுப்புகிறார், நொறுக்குகிறார். நாம் பரிசுத்தமாக, நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க தகுதியுடையவர்களாக மாற. ஆனால் கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த பாடுகள்? கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த நொறுக்குதல்கள்? ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, நம்முடைய சமாதானமான வாழ்வுக்காக, நாம் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே தேவன் ஆசீர்வாதங்களை, அதை சுதந்தரிப்பதற்காக ஆண்டவர் சிலுவையில் கிறிஸ்துவை நொறுக்கினார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சிலுவை பாடுகள் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள். இன்றைக்கு வியாதியிலே நாம் சுகமடைகிறோம். எப்படி சுகமடைகிறோம்? இயேசு நமக்காய் சிலுவையிலே மரித்தார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். அவர் நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, வியாதிகளையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு நாம் சுகமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் சிலுவையிலே பட்ட பாடுகள். அந்த பாடுகள், அந்த நொறுக்குதல்கள் நமக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாறி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கவனிக்க கேட்கிறேன். நமக்கு 2 விதத்திலே பாடுகளும் சோதனைகளும் உண்டு. ஒன்று, நாம் பரிசுத்தமாக வேண்டும், நாம் அவருக்கு உகந்தவர்களாய் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கக்கூடிய தகுதியுடையவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவர் சோதனைகளை அனுப்புகிறார். 2, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாம் பாடுபடுவதினால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு வருகிற பாடுகள் சபை நன்றாக இருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பதற்கு தேவன் ஊழியக்காரர்களுக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படுவதற்கு பெற்றோர்களுக்கு தேவன் சில பாடுகளை அனுமதிக்கிறார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தின் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். நாங்கள் பாடுபடும் பொழுது, நாங்கள் உபத்திரவப்படும் பொழுது, நாங்கள் நொறுக்கப்படும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார், எங்களுக்கு பலன் செய்கிறார். எதற்காக அந்த ஆறுதல் பலன் என்றால், தேவ ஜனங்களாகிய திருச்சபை மக்களாகிய உங்களுக்கு ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி. உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்கணும். யார் துன்பத்தின் பாதையில் கடந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் தான் துன்பத்தின் பாதையில் கடந்து போகிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும். சோதனையிலே வெற்றி பெற்ற ஒருவர் தான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு வெற்றியான ஒரு ஆலோசனையை கொடுக்க முடியும். ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் நாம் சந்திக்கிற பாடுகள், போராட்டங்கள், 1 நம்முடைய பிரயோஜனத்திற்காக, 2 நம்மோடு கூட இருக்கிற குடும்பம், திருச்சபை, சமுதாயம் இவர்களின் ஆசீர்வாதத்திற்காக. அதனால் அன்பானவர்களே, பாடுகள் போராட்டங்களிலே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்குள் பலன் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக காணப்பட கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு கடினமான, தேவனுடைய சித்தத்தில் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் பாடுகளின் வழியாய் நொறுக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
ஏன் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது? அவரை நொறுக்கினால் சபை உருவாகிறது, பரிசுத்தமான சந்ததி உருவாகிறது. பாடுகளுக்கு உட்படுத்தினால் ஒரு பக்தியுள்ள சந்ததி கர்த்தருக்காக எழும்புகிறது. கர்த்தர் நொறுக்க சித்தமானார். சரி, இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த காரியத்தை ஜீரணிக்கவே முடியவில்லை. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திர பண்ணி இலை பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஜீரணிக்கவே முடியாத ஒரு கடினமான பாதை தேவனுடைய சித்தத்தில். அன்பானவர்களே, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக இருந்தார். அதுவே கொஞ்சம் புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்குது. ஆசீர்வதிக்கிறவர் தானே கர்த்தர், நொறுக்குகிறவரா, பாடுகளுக்கு உட்படுத்துகிறவரா? சரி, நாம் உருவாவதற்கும் பரிசுத்தம் அடைவதற்கும் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் கர்த்தர் இந்த சூழ்நிலை அனுமதிக்கிறார். ஏற்றுக்கொண்டால் அடுத்து ஒரு காரியம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனை அவர் பாவிகளின் கைகளிலே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஐயோ, உங்களையும் என்னை அடிக்கிறவன் ஒரு பரிசுத்தமானான் தான் பரவாயில்ல, ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், டே நீ செய்யறது தப்புடான்னு சொன்னால் பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா? நம்மளை காட்டிலும் ஒரு நீதிமான், பரிசுத்தவான், பா நீ செய்யறது தப்புப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பாவத்தில் துணிகரமாக இருக்கிறவங்க, பொல்லாத துன்மார்க்கர்கள் கைகளில் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். நீர் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்க வேண்டும் என்றால், என் குமாரனே உன்னை பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஜீரணிக்கவே முடியாத ஒரு காரியம். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் மறுபடியும் இங்கே வருகிறேன். ஒரு முறை தாவீது பாவம் செய்தான். ஜனங்களை தொகையிடுகிற காரியத்திலே தேவனுக்கு முன்பாக செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தாமல் அவன் தொகையிட ஆரம்பித்து விட்டான். அது தேவனுக்கு முன்பதாக பொல்லாத பாவமாய் இருந்தது. ஆண்டவர் கோபம் கொண்டு தாவீதுக்கு விரோதமாய் தண்டனை அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வந்து நிற்கிறான். புத்தீனமாய் நீர் செய்திருக்கிறீர், ஆதலால் நீர் செய்த பாவத்திற்கு 3 விதமான தண்டனை, இதில் எது உனக்கு வேண்டும் என்று நீரே முடிவெடுத்துக் கொள்ளும். 1, ஜனங்கள் மத்தியிலே கொள்ளை நோய் அல்லது சத்துருக்கு மத்தியிலே நீர் துரத்தப்பட்டு நீர் அங்கும் இங்கும் அலைய வேண்டியது, அல்லது சங்கார தூதன் வந்து ஜனங்களை வாதையினாலே வாதிப்பது. நீரே முடிவெடுத்துக் கொள்ளும். தாவீது என்ன சொல்லுகிறான்? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். கவனிங்க அருமையானவர்களே, தாவீது தப்பு பண்ணிட்டான். உடனே தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும், எனக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணும், நான் தப்பு பண்ணிட்டேன், கொடிய பாவத்துல இடுக்கண்ணில் அகப்பட்டு இருக்கிறேன், எனக்காக வேண்டிக் கொள்ளும். என்ன வேண்டிக் கொள்ளணும்? மனுஷன் கையில விழவானா, கர்த்தர் கையில விழுவோமாக. கர்த்தர் என்ன அடிக்கட்டும், மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. நீங்க அடுத்த சம்பவத்தை வசனங்களை வாசிச்சு பாருங்க. தாவீதின் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். தாவீதின் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தாவீதை சத்துருக்கள் கையில, மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கல. தண்டனையின் பிரம்ப கர்த்தரை எடுத்தார். சங்கார தூதனை அனுப்பினார். ஒரு வாதை ஜனங்களுக்குள்ளாக வந்தது. அதையே அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, பாவம் செய்தது நான் அல்லவா, எனக்கும் என் குடும்பத்துக்கு விரோதமா இந்த சங்காரம் இருக்கட்டும், இந்த ஆடுகளை விட்டுடும் அப்படின்னு கதற ஆரம்பித்தார். அடிச்சது யாரு? தாவீத பிதாவின் கரம். கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறது பிதாவா இருந்தா ஓகே, ஆனா பாவிகள் கையில ஒப்பு கொடுக்கிறது எந்த விதத்துல ஏற்புடையது? இப்போ நானே இருக்கிறேங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன என்னுடைய அப்பா அம்மா எனக்கு அண்ணனுங்க யார் கையிலையாவது உன் பிள்ளை இப்படி தப்பு பண்ணிட்டான், உன் தம்பி இப்படி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அப்பாவோ அம்மாவோ அண்ணன்களோ அடித்தா பரவாயில்ல. சரி, எனக்கு ஸ்தாபனம் இருக்குது, என்னுடைய தலைவர்கள்
எனக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க என்ன பனிஷ்மெண்ட் பண்ணால் பரவாயில்ல, ஓகே. ஒரு பரிசுத்தமாக இருக்கிறவங்க, என்னோட பெரியவங்க, இவங்க அடிக்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும், கடிந்து கொள்வது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பாவத்தில் துணிகரமாக இருக்கிறவன், நம்மளை வெறுக்கிறவன், நம்மளை பகைக்கிறவன், நமக்கு விரோதியாக இருக்கிறான் பாருங்க, அவன் கையில் நம்மளை கொடுத்து இவன் அடிடான்னா அவன் எப்படி அடிப்பான் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் யார் கையில் மனுஷகுமாரனை ஒப்பு கொடுத்தா தெரியுங்களா? கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் கையில், பகைக்கிறவர்கள் கையில், வெறுக்கிறவர்கள் கையில், பாவிகள் கையில் நொறுக்க ஒப்பு கொடுத்தார். ஜீரணிக்கவே முடியலைங்க தேவனது சித்தத்தை. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி எவ்வளோ ஃப்ராடு தெரியுமா? ஆனால் என்ன அவன் என்ன பண்ணுறான், என் மேலே குற்றம் சாட்டுறான். அவனுடைய காரியத்தை நான் வெளியே விட்டேன்னா அவன் பதவியை போயிடும். ஆனால் ஒரு தப்பும் செய்யாத எனக்கு விரோதமாக இவ்வளோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள். தவறு செய்யாத போதும் பாடுபடுவது அடுத்தவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்னு சொன்னீங்க. கர்த்தரோ அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏன் அந்த பாடுகளுக்கு உட்படுத்துறாரு? சரி, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சரி, அதை ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தானே பாடு. அந்த பாடை கொடுக்கிறது, அடிக்கிறது கர்த்தர் கையில் இருக்கட்டுமே. ஏன் அநியாயக்காரர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்? துன்மார்க்கர்கள் கையில் ஏன் ஒப்பு கொடுத்தார்? கவனிக்கிறீர்களா? இதுலேயும் ஒரு ரகசியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனக்கும் உங்களுக்கும் அந்த ரகசியத்தை கர்த்தர் மனசில் ஆழமாக பதிய வைப்பாராக. நீங்களும் நானும் சில நேரம் அநியாயக்காரர்கள் கையில், நம்மளை விட தகுதியே இல்லாதவங்க கையில் சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? பாதிக்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்பேன். ஏசாயா 53 அதிகாரம் 7 வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. ஒரு அநியாயமான ஒருத்தன், துன்மார்க்கமான ஒருத்தன், பாவம் நிறைந்த ஒருத்தன் ஆண்டவரை அடிக்கிறான், வாயவே திறக்கல. கோலினால கன்னத்துல ஒரே அடி, பலான்னு அடிக்கிறான். சத்தமிடாத ஆட்டை போல அமைதியா இருக்கிறார். ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், என்னை தொடர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குதாடா அப்படின்னு கேட்டிருக்கலாம். சத்தமே விடல. ஏன்? இந்த ரகசியத்தை கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சிலுவை பாடுகள் கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, என்னை, எல்லாருக்குமே சிலுவை இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கு. கவனிங்க அருமையான பிரதர் சிஸ்டர், ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? ஆண்டவர் அமைதியா இருந்தார். நீங்க எலியாவின் சப்ஜெக்டை எடுத்து பாருங்க. எலியாவை அழைச்சிட்டு போறதுக்கு ராஜா ஒரு 50 பேர் கொண்ட கூட்டத்தை அனுப்புகிறான். அந்த 50 பேரின் தலைவன் சொல்றான், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார். உடனே எலியா சொல்றான், நான் தேவனுடைய மனிதனாக இருந்தால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உங்களை பட்சிக்கட்டும்ன்றான். வானத்திலிருந்து அக்கினி இறங்குது, 50 பேர் செத்து மடிகிறாங்க. ராஜா இன்னொரு 50 பேர் அனுப்புறான். உடனே அவனுங்களும் இதே மாதிரி சொல்றாங்க, அவங்களும் அக்கினியினால பட்சிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் வருது, தாழ விழுந்து என் ஜீவனை கொஞ்சம் நினைச்சு பாரு, ராஜா உம்மை கூப்பிடுறார். உடனே ஆண்டவர் சொல்றார், நீ அக்கினியெல்லாம் சொல்லாத, போ அவங்களோட எழுந்து அப்படின்றார். எலியாவே வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வர முடியுமானால் எலியாவை காட்டிலும் பெரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தன்னை பிடிக்க வந்தவர்களை, அடிக்க வந்தவர்களை வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும்னு இறக்கி இருந்தார்னா அரண்மனையில் இருக்கிறவங்க முதற்கொண்டு சேவகர்களுக்கு மொத்த பேரும் போயிருப்பாங்க. அக்கினினால சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். பேதுரு இயேசுவை பிடிக்க வர்ற அந்த போர்ச்சேவனுடைய காதை பேதுரு பட்டயத்தை ஒரே வெட்டுறான். உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பட்டயத்தை என்ன பண்ணு, உரையில போடு. நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்புவார்னு உனக்கு தெரியாதா? நான் ஜோமன் ஆண்டவர் தூதர்களுடைய கூட்டத்தை இறங்கிடுவார். வந்திருக்கிற சேவகர்கள் எவ்வளவு பேர்? மிஞ்சி போனவன் ஒரு பட்டாளம் வந்திருக்கும். ஆனால் லேகியோன் ஆயிரக்கணக்கான சேவகர்கள், 12 லேகியோன், பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் என்ன காப்பாற்ற இறங்கி வந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உதவி கேட்கல. அமைதியா அடிக்கிறவனுக்கு தன்னுடைய தாடையை,
மயிர் கத்திருக்கணும் தன்னுடைய முடியை அப்படியே ஒப்பு கொடுக்குறார். ஏன் அருமையானவர்களே, பாவிகள் கையில் கத்தர் கொடுக்கும்போது ஏன் ஆண்டவர் அமைதியாக இருந்தார்? நல்லா கேளுங்க. என்னையும் உங்களையும் கத்தர் பலப்படுத்துவாராக. கொஞ்சம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, ஏன் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார்? அவருடைய ஆண்டவர் கவனிக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிறார். அநியாயக்காரர்கள் கையிலே என் குமாரனை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எதிர்வாதம் செய்கிறாரா அல்லது போராடுகிறாரா, அமைதியா இருக்கிறாரா? கவனித்து பார்த்தால் தேவன் அமைதியாய் சத்தமிடாத ஆட்டை போல இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவருடைய உள்ளத்தில் ஆழமான விசுவாசம். மனுஷன் எவ்வளவு அநியாயம் செய்ய நினைத்தாலும், பாதாளம் எனக்கு விரோதமாய் வாயை விரிவாய் திறந்து என்னை விழுங்க பார்த்தாலும், நான் நம்புகிற தேவன் நீதியும் நியாயமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிடவே மாட்டார். 7 மடங்கு அக்கினி சூளை எரிந்தால் என்ன, சிங்க கெபியில் போட்டால் என்ன, நான் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள தேவன். அரசாங்கம் எத்தனை அநியாயம் செய்தாலும், மதவாதங்கள் எத்தனை விரோதமாய் எழும்பி நின்றாலும், மனிதர்கள் எத்தனை பொல்லாப்பு செய்ய எத்தனைத்தாலும், நான் நம்புகிற தேவன் எனக்கு நீதியும் நியாயத்தையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் கவனிச்சு பார்க்கிறார். மனுஷகுமாரனை, உன் நம்பிக்கை என் மேல இருக்கிறதா அல்லது உன் சக்தியை நீ நம்புறியா? உன் பலத்தை நம்பி நீ போராடுறியா அல்லது எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்? நான் நம்புகிற தேவன் நீதியும் நியாயமும் உள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் சில நேரம் உங்களையும் என்னையும் அநியாயமான, துன்மார்க்கமான, மனசாட்சி இல்லாத, அன்பற்ற கைகளில் சிக்கும்படி விட்டு விடுகிறார். கலங்குறோம். நான் பரிசுத்தவான் அல்லவா, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை? நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆழமான எண்ணம், விசுவாசம் இருக்கணும். உலகம் எவ்வளோ அநியாயம் செய்யட்டுமே, அரசியல்வாதி எவ்வளவு பலத்தில் வேணுமானாலும் எழும்பி நிற்கட்டுமே, எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா நான் ஆராதிக்கிற ராஜா. நான் நம்புகிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் சீக்கிரத்தில் எனக்காக நியாயம் செய்வார். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நினைத்திருந்தால் என்ன வேணுமானால் செய்திருக்கலாம். அமைதி. உங்களுக்கு எனக்கும் நல்ல ஒரு ரோல் மாடல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பழிவாங்குதலை நம்ம கையில் எடுக்க வேண்டாம், நியாய தீர்ப்பை நம்ம கையில் எடுக்க வேண்டாம், சாபமான வார்த்தைகளை விட வேண்டாம். ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும், நீர் நீதி நியாயம் செய்கிறவர், நான் உம்மை நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரோ கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். சிலுவை பாடுகளை தியானிக்கிறது, ஆண்டவர் சிலுவையில் பாடுபட்டார்னு அதை மாத்திரம் தியானிச்சுட்டு போகிறது கிடையாது. நான் கடந்து போகிற பாதையிலும் சிலுவை பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை கவனித்து பார்ப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, நம்ம பரிசுத்தமாகணும். முதல் காரியம் என்னன்னா, நான் பரிசுத்தமாகணும். ரெண்டாவது, நான் பிறருக்கு ஆசீர்வாதமாகணும். பாடுகளின் நோக்கம் இதுதான். அதில் உச்சக்கட்டம்தான் பாவிகளின் கைகளில். அது எடுத்த ஒன்றும் நடக்காது. படிப்படியாக முதல்ல நீ பரிசுத்தமாகணும், ரெண்டாவது நீ அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும், மூன்றாவது தேவனே நீதியுள்ள நியாயாதிபதின்னு அநியாயக்காரர் கூட்டத்துக்கு மத்தியில் உன்னை கொண்டு கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ரெண்டாவது குறிப்பு, கிறிஸ்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். வசனம் மறுபடி பாருங்க, 53:10 அந்த மையப்பகுதி சொல்லுகிறது, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது. கவனிக்க கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு கடினமான சூழ்நிலைக்கு மத்தியிலே ஆண்டவர் கிறிஸ்துவை நொறுக்கி கொண்டிருக்கிறார், பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய மூளை அறிவில் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரை, நீர் என்னை அடித்தால் பரவாயில்லை. தாவீது கேட்டான், நீர் சத்துரு கையில ஒப்பு கொடுக்காமல் அவனை நீர் உம்முடைய கையில தண்டித்தீர், ஆனா என்னையோ பாவிகளின் கையில கொடுத்து விட்டீர். சரி, தாவீது பாவம் செய்தான், அவன் நொறுக்கப்படுகிறான். ஆனால் நான் பரிசுத்தமான தேவகுமாரன், எனக்கு ஏன் இந்த பாடு?
இப்படி ஏகப்பட்ட ஒரு புரிந்து கொள்ள முடியாத, விளங்கிக் கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத அந்த சிலுவை பாடுகளுக்கு மத்தியிலே கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட இதை தான் எதிர்பார்க்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாத அர்ப்பணிப்பு. ஆண்டவர்கிட்ட எந்த கண்டிஷனும் போடாம, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அருமையானவர்களே, நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை, உங்களுக்கு நீங்கள் சந்தித்துட்டு இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், பல இடங்களில் உங்களுடைய மூளை அறிவுக்கு புரியாததா இருக்கலாம். நான் உண்மைதானே தேடுறேன் ஆண்டவரே, உமக்கு உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒருவேளை குறைவுள்ளவனாக இருந்தேன்னா என்னை பரிசுத்தப்படுத்தணும், என்னை அர்ப்பணித்துக் கொள்றேனே ஆண்டவரே, ஒருவேளை கொடுக்கிற காரியத்தில் குறைவுள்ள இருந்தால் அதையும் நான் சரிப்படுத்திட்டு வரேனே ஆண்டவரே, எல்லாத்தையும் செய்கிற எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, எனக்கு விளங்கி கொள்ள முடியல, ஆனாலும் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அர்ப்பணிப்பை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். ஆனால் இந்த வசனங்களுக்குள் உங்கள் மனதை ஆழமாக செலுத்துங்கள். இப்பொழுது இந்த வசனத்தின் முதல் பகுதி கொஞ்சம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த 42ஆம் வசனத்தை யோசியுங்கள். கர்த்தரோ கிறிஸ்துவை நொறுக்கி கொண்டிருக்கிறார். பாவமில்லாத அவரை நொறுக்கி கொண்டிருக்கிறார். பாவிகளின் கைகளிலே அவமானமாக, நிந்தையாக, வேதனையாக அடிபடும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கடினமான சூழ்நிலை. ஆண்டவர் இயேசு சொல்றார், ஆண்டவர் ஏன் சித்தம் அல்ல, ஓம் சித்தமாக கடவுது. நம்ம கொஞ்சம் மாற்றி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு நீர் இதை தான் செஞ்சாகணும், உம்ம சித்தம் இல்லைப்பா, ஏன் சித்தம். இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம ப்ரேயர் கொஞ்சம் மாறணும். அருமையானவர்களே, என் சித்தம் அல்ல, உம் சித்தம். சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வராங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். உடனே ஆண்டவர் லெசன் எடுக்கிறார். மாடல் ஆஃப் ப்ரேயர், பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் சொல்லுங்களேன், பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஜபத்தில் என்னத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு? இல்லைப்பா, உனக்கு என்னென்ன சாப்பாடு வேணும்னு கேளு, உனக்கு பணம் எவ்வளோ வேணும்னு கேளு, உனக்கு என்ன கார் வேணும்னு கேளு, ஹோண்டா சிட்டி வேணுமா, BMW வேணுமா, அப்படி கேளு, டேபிள் எத்தனை அடி நீளத்தில் வேணும், என்ன கலரில் வேணும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும். ஜெபத்தில் இருக்குங்களா அருமையானவர்களே? நான் கேட்குறேன், என்ன நானே கேட்டுக்கிறேன், உங்களை நீங்களே கேட்டுங்க. சுகத்தை தார ஆண்டவரே, அதை தார ஆண்டவரே, இதை தார ஆண்டவரே, எத்தனையோ ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆண்டவரை குடும்பத்தில், என்னுடைய திருச்சபையில் செய்யப்படணும். அதுதாங்க ப்ரேயரு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாருங்க. கற்றுக் கொடுத்தது மாத்திரம் இல்லைங்க, அவர் அந்த ஜெபத்தை செய்தார். உம்முடைய சித்தம் என்னிலே செய்யப்படட்டும், என் சித்தம் வேணாம். நான் என்ன ப்ரீச் பண்ணுறனோ அதுதான் என்னுடைய ப்ரேயராக இருக்கணும். உங்களுக்கு நான் என்ன கற்றுக் கொடுக்குறனோ அதுதான் நான் பின்பற்றணும். பாப்பார் கர்த்தர், பிரசங்கம் ஒன்று, வாழ்க்கை ஒன்றா, ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல என் மூலமா என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. அதே பிரேயரை போய் அவர் பண்றார். ஆண்டவர் ஏன் சித்தம் இல்லை, உம்ம சித்தம். பரலோகம் இறங்கி வந்துச்சு அந்த கெத்செமனே தோட்டத்தில். உன் ஜப அறையில் பரலோகம் இறங்கி வரணுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்தவங்கிட்ட பேசும்போது ஒரு பேச்சு, ஜபத்தில் ஒரு பேச்சு, அப்படி இருக்கக்கூடாது. என்ன பிரசங்கமோ அதுதான் ஜபமா இருக்கணும். என்ன அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றோமோ அதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். பரலோகம் உங்க பக்கத்தில் இறங்கி வரும், உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதுல ஆரம்பத்தில் சிலர் கரெக்டாக இருக்காங்க. ஆனால் போக போக அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் மாறிடுது. ஆவியில் தொடங்குறாங்க, மாம்சத்தில் முடிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவை நான் எக்ஸாம்பிளாக வைக்கிறேன். எப்படி கிறிஸ்துவை நொறுக்கி பாடுகளுக்கு உட்படுத்துனதில் எக்ஸாம்பிளாக வைக்கிறனோ, அர்ப்பணிப்பிலையும்
ஆண்டவரையே முன்னுதாரணமாக நான் வைக்கிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், நல்லா கவனமாக கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியில தொடங்கி ஆவியிலேயே ஓட்டத்தை முடிச்சார். அவர் தேவனுடைய சித்தத்தில் வாழ்க்கையை தொடங்கி தேவனுடைய சித்தத்திலேயே வாழ்க்கையை முடிச்சார். ஒரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 10 அதிகாரம் 5, 6, 7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத்துறையில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இந்த 3 வசனத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, பரலோகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். என்னுடைய காரியமா பூலோகத்தில் ரட்சிப்பை நிறைவேற்ற போனோம் அப்படின்ற ஒரு பிதாவின் அங்கலாய்ப்பை பார்த்த குமாரனாக இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட சொல்றார். ஒரு கான்வர்சேஷன், பரலோகத்தில் ஒரு உரையாடல் நடக்குது. பிதாவே, பலியையும் காணிக்கையும் நீர் என்ன பண்ணல, விரும்பல, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். இதோ நான் மானிடனாக மனித பிறவியாக நான் உலகத்தில் பிரவேசிக்க போறேன். நான் போறேன் ஆண்டவரே, நான் போய் என் ஜனங்களுக்காக ஒரு மீட்பை செய்ய, நான் ஆண்டவர் உம்முடைய நேசிக்கிற உம்முடைய ஜனங்களுக்காக மீட்பை ஆயத்தம் பண்ண நான் போறேன். அந்த அர்ப்பணிப்பில் ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, வேதத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதின்படி நான் வாழ இதோ நான் வருகிறேன். கவனிங்க, ஒரு உறுதிமொழியை ஆண்டவர் பரலோகத்தில் கொடுத்துட்டு தான் இந்த பூமிக்கு வந்தார். நம்மெல்லாம் ஒரு உறுதிமொழி கொடுப்போம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு உறுதிமொழி கொடுப்போம், கல்யாணம் பண்ணும்போது ஒரு உறுதிமொழி கொடுப்போம். ஆனால் ஞானஸ்தானத்தில் கொடுத்த உறுதிமொழி நிற்குதா? நம்ம கொடுக்குற உறுதிமொழியெல்லாம் எப்படி இருக்குங்க? ஆவியில் தொடங்கி ஆவியில் தொடர்ந்து போகிறோமா? ஆண்டவர் பரலோகத்தில் உறுதிமொழி கொடுக்குறார், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் மனுஷனா இந்த பூமிக்கு போகிறேன். ஸோ அவருடைய ஆரம்பம், அவருடைய ஆரம்பம். கெத்செமனே தோட்டம் அவருடைய முடிவு. உம்முடைய என் சித்தம் அல்ல, உம் சித்தமே. அவருடைய துவக்கம் எப்படி இருக்குது, முடிவு எப்படி இருக்கு பாருங்க. இன்னொன்று நான் சொல்றேன், கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய துவக்கம் ரொம்ப அற்பமான துவக்கம், ஏழ்மையான துவக்கம். அவர் எங்க பிறந்தார்? தொழுவத்தில் பிறந்தார். சாதாரண மானிட பிறப்பு, அடிமையா ஆண்டவர் பிறந்தார். பிறக்கும் போதும் அவர் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகவே இல்லை. அவர் ஊழியம் செய்யிட்டு இருக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய புகழ் வருகிறது, மகிமை வருகிறது. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் பிரயாணம் பண்ணிட்டே போயிருக்கிறார். ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். சீஷர்கள்கிட்ட சொல்றாருப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது, நான் உக்காந்துட்டு இருக்கிறேன், போய் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சீஷர்களை அனுப்பி விடுறாரு. இயேசு கிறிஸ்து மாத்திரம் உக்காந்துருக்கிறார் கிணற்றுக்கு. அங்கே ஒருவள் வருகிறாள் தண்ணீர் எடுக்க, சமாரிய பெண். யோவான் 4 அதிகாரம். அந்த சமாரிய பெண்ணோடு கூட உரையாடலை தொடங்குகிறாள். பேசிட்டு கொண்டே இருக்கும்போது சீஷர்கள் வந்துடுறாங்க. சமாரிய பெண்ணோடு இருக்கிற உரையாடல் நமக்கு தெரியும். சீஷர்கள் வந்துடுறாங்க. சீஷர்கள் வந்த உடனே ஆண்டவர் சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று என்கிட்ட இருக்கிறது. உடனே சீஷர்கள் நினச்சிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, பிரியாணி பார்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. சாப்பிட்ற நேரத்தில் ஊழியத்தின் உச்சக்கட்டம், மகிமை, அவர் நிறைய பேர் ஓடி ஓடி வந்து ஃபாலோ பண்றாங்க, தேடி வராங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். அற்பமான துவக்கம் பெத்லகேமில் தொழுவத்தில், ஊழியத்தில் உச்சக்கட்டம், மகிமை, கனம், மேன்மை, புகழ், அப்பயும் தேவ சித்தம். இப்போ மரணம், பாடு, வேதனை, கசப்பு, அங்கேயும் உம்முடைய சித்தம். எவ்வளோ அருமையான வாழ்க்கை. பிரசங்கம் பண்ற நான் இருக்கிறேனா, இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் இருக்க வேண்டும். அற்பமாக ஒன்றுமில்லாத நேரத்தில் சபையில் வரும்போது உம்முடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனை எல்லாம் மாறி நல்ல மேன்மையாக இருக்கிறீங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்க? உம்மை சித்தம் இல்லை ஆண்டவரே, ஏன் விருப்பம் நடக்கணும்னு சொல்கிறீங்களா? எவ்வளோ புகழில் வந்தாலும் சொல்லுங்கள், உம்மை சித்தம் செய்வது தான் என் போஜனம். உங்களுக்கு புரியாத, உங்களுடைய மூளை அறிவில் விளங்கி கொள்ள முடியாத பாடுகள், போராட்டங்கள், கசப்பான பாதைகள், புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், அப்பயும் நீங்கள் சொல்லுங்கள், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே
உம்முடைய சித்தத்தில் நன்மை உண்டு அப்பா, தீமை இல்லவே இல்லைப்பா. ஆண்டவர், ஒருவேளை என்னுடைய மூளை அறிவுக்கு புரியாத ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் சித்தம் அல்ல, உம் சித்தமே. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். கடைசி குறிப்பு நான் வைத்து முடிக்கிறேன். தேவ சித்தமே இறுதியில் ஜெயிக்கும். வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவரது கையினால் வாய்க்கும். இந்த வசனம் தொடங்கும் போது எப்படி தொடங்குது பாருங்க. ஒரு சித்தத்தில் தொடங்குது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அதுவும் ஒரு சித்தம் தான். சித்தம் என்கிற வார்த்தை இந்த வசனத்தில் 2 முறை வருகிறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது கர்த்தருக்கு சித்தமானது அவரது கையினால வாய்க்கும். ஆனா ஒரு வித்தியாசம் உண்டு. முதல்ல சொல்லப்படுகிற சித்தம் பாடுகள் போராட்டங்களை குறிக்கிற சித்தம். கடைசியை சொல்லப்பட்டிருக்கிற சித்தம் நிறைவான மகிமையான கனமான வாழ்க்கையை குறிக்கிறதான சித்தம். அன்பானவர்களே, விளங்கிக் கொள்ளுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானது என்பது பாடுகள் போராட்டங்கள் நிறைந்த ஆரம்பம். அந்த ஆரம்பத்திலே பாடுகள் போராட்டங்களுக்கு மத்தியிலே உம்முடைய சித்தம் மாத்திரம் எனக்குள் நடக்கட்டும் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று தன்னை விட்டு கொடுக்கிறவர்களுக்கு அடுத்த சித்தம், கர்த்தருடைய சித்தம் ஆக்டிவேட் ஆகிறது. அவருடைய கையினால் வாய்க்கும். ஒரு நிறைவு, ஒரு செழிப்பு, ஆசீர்வாதம் கர்த்தர் இதை ஆண்டவர் வாய்க்க பண்றார். அருமையானவர்களே, இந்த காலவெளியில் எந்த பாடும் படாமல், எந்த ஒரு அவமானமும் வராமல், நான் நல்லா உயர்வில் வந்தணும்னு குறுக்கு வழியை தேடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் போராட்டங்கள் நிறைந்தது. இதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாடுகள் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். புரிந்து கொள்ள முடியாத சில பாதைகள் தான். ஆனால் இந்த தேவ சித்தத்தில் வெற்றி உண்டு, மேன்மை உண்டு, கனம் உண்டு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு கூட பாடுபடுகிறவர்கள் தான் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவரோடு கூட பாடுபடாம இந்த மேன்மையை கனத்தை சுதந்திரிக்க முடியாது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களில் பாடுகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்று, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இந்த செய்தியை முடிக்க விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானது அவரது கையினால் வாய்க்கும். என்ன சித்தங்க இது? முதல்ல இருக்கிற சித்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நொறுக்குதல் கர்த்தருடைய சித்தம், பாடுகளுக்கு உட்படுத்துவது கர்த்தருடைய சித்தம். இங்க அவருடைய கர்த்தருக்கு சித்தமானது அவரது கையினால் வாய்க்கும். என்ன கர்த்தருடைய சித்தம்? அதுக்கு முந்தின பகுதியை வாசிங்க, 10ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கவனிங்க அருமையானவர்களே, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். பாடுகளை போராட்டங்களை மாத்திரம் செய்தியில கொடுத்தா, ஆண்டவர் மாத வாக்கு தத்துவம், மாதத்தின் முதல் வாரம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் இருந்தால் நல்லா இருக்குமே என்னும்போது இந்த வசனத்திலே கர்த்தர் ஒரு லைட் அடித்தார். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். யூதர்களுடைய சரித்திரத்தில் திருமணம் ஆகாமல் குழந்தைகள் இல்லாமல் ஒரு வாலிபன் மரிப்பானால் அவனுடைய பெயரை முழுவதுமாய் அந்த ஹிஸ்டரி, அந்த சரித்திர புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டு விடுவார்கள். நீங்கள் ஆதியாகமத்தில் பார்க்கலாம், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் ஒரு பட்டியலே இருக்கும். மத்தேயுவில் பார்க்கலாம். இதுதான் அந்த ஜீனியாலஜி, அந்த சந்ததிகளின் பட்டியல், வம்சப்பட்டியல். இந்த வம்சப்பட்டியலில் பேர் இருக்கணும்னா ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு சாட்சியான ஒரு ஆணாக இருக்கணும். இதுதான் சாத்தான் என்ன திட்டமிட்டான் தெரியுமா? இயேசுவின் பேரை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடணும். அவர் வாலிப வயசில் குழந்தையே இல்லாமல் அவர் மரிச்சிட்டார்னா அவருடைய பேரை சரித்திரத்திலிருந்து என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. இயேசுவின் பேரே யூத சரித்திரத்தில் மாத்திரமல்ல, உலக சரித்திரத்திலும் வரக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய தந்திரமான திட்டம். நொறுக்கிறான், பாடுகளுக்கு உட்படுத்துறான், பாவிகள் கையில் போட்டு வாட்டி வதைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தமது சந்ததியை கண்டு. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சாத்தான் எவ்வளவு திட்டம் போட்டாலும் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்ததியே இல்லாமல் மரிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. அவர்தான் மேலே வானத்திற்கும் கீழே பூமிக்கும்
சகல ஆசீர்வாதங்களுக்கும் உரியவர். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. பூமியிலே இயேசுவின் பேரே இருக்கக்கூடாது. சரித்திர புஸ்தகத்தில் இயேசுவின் பேரே இருக்கக்கூடாது. சாத்தானுடைய திட்டம். ஆனா தேவ சித்தம் என்ன தெரியுமா? அவர் நாமம் பூமியில் ஜனங்களுக்குள் மாத்திரமல்ல, மேலே வானத்திலும் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கு மத்தியிலும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமமே இருக்கக்கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். சாத்தான் திட்டமிட்டான் அவர் நாமமே இருக்கக்கூடாது. ஆனா பிதா திட்டமிட்டார் அவர் நாமம் தான் கீழே பூமிக்கும் மேலே நாமத்துக்கும் உயர்ந்த நாமம். ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். எது வெற்றி பெற்றது? யார் நினைச்சது நடந்தது? சாத்தான் நினைச்சது நடந்ததா? பிதாவின் சித்தம் அவர் கையினால் வாய்க்கும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, விளங்காத பாதை, புரியாத சில சூழ்நிலை. ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்? ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள். ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முழங்கார் படிடுவோமா? நீங்கள் இதை அழகாக அப்படியே யோபுனுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாம். யோபு பாடுகளுக்கு மத்தியில் போகிறான், நொறுக்குகிறார். சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவர் நொறுக்கி இருந்தா பரவாயில்ல, சாத்தான் நொறுக்குறான் யோபுவை. புரியல யோபுவுக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஐயோ, ஏன் நான் இவ்வளவு உத்தமமா இருக்கிறேன்னு, என்னுடைய கைகளை நான் இவ்வளவு கழுவி நான் பரிசுத்தமா வளர்றேன்னு என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஆனாலும் அவருடைய சித்தத்தை விட்டு அவன் விலகவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ, என்னுடைய ஆவி என்னை விட்டு பிரிஞ்சாலும் என் உத்தமத்தை நான் விடவே மாட்டேன். ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான். கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்ததான் யோபு கடைசியா சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. ஓ, யோபுனுடைய வாழ்க்கையில சாத்தானால ஜெயிக்க முடியல, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சாத்தானால ஜெயிக்க முடியல, உன்னுடைய வாழ்க்கையிலும் சாத்தானால ஜெயிக்க முடியாது. யார் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் இந்த பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியிலே போகும் பொழுது ஒன்று, நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும், நாங்கள் தகுதியுடையவர்களாக மாற வேண்டும். எங்கள் மூலமாக எங்கள் குடும்பம், எங்கள் சபை, சமுதாயம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க எங்களை நீர் ஆண்டவரே அப்பா பலப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். எங்கள் மூலம் ஆறுதலான வார்த்தைகள், அருமையான ஆலோசனைகள் வெளிப்பட எங்களை உருவாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு புரியாத அளவுக்கு அநியாயக்காரர்கள், துன்மார்க்கர்கள் எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு ஆண்டவரே பல காரியங்களை செய்தாலும் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுகிறோம், என் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கொஞ்சம் முழங்கால் படியிட்டு, என் சித்தம் இல்லப்பா, என் விருப்பம் ஆண்டவரே. ஒருவேளை என் மனசு என்ன பெருசா நினைச்சேன்னா, ஆராதனையில பார்த்தோம்ல, மனுஷ அன்பு பெருசா நினைச்சேன்னா, தாவீது சொல்றான், என் ஜீவனை காட்டிலும் அவர் கிருபை பெருசு. நீங்க சொல்லுங்க, என் விருப்பத்தை காட்டிலும் உம்முடைய விருப்பம் பெருசப்பா, என் சித்தத்தை காட்டிலும் உம்முடைய சித்தம் நன்மையானது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே,
அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீரானே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பாடுகளை, சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களில் உம்முடைய பாடுகளை மாத்திரம் நினச்சிட்டு நாங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாது. நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக அழுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லியிருக்கிறீர். கரங்களை உயர்த்தி, எங்களுக்காக அழணும், எங்கள் குடும்பத்துக்காக, சபைக்காக அழணும். நீர் எப்படி சித்தத்தை நிறைவேற்றி தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் விலகாமல் அப்படியே ஓட்டத்தை வெற்றியாக முடித்தது போல நாங்களும் ஓடி முடிக்க உதவி செய்தோம். சபையாரை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.